மதுரை திருப்பரங்குன்றத்தில் மலைமேல் உள்ள பள்ளிவாசலில் தொழுகை நடத்த அனுமதி கேட்டு சிக்கந்தர் பள்ளிவாசல் கமிட்டி மற்றும் ஐக்கிய ஜமாத் அமைப்பினர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சத்யகுமார். வணக்கம் சத்யகுமார். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களிடம் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். நிச்சயமாக கடந்த வாரம் ராஜபாளையத்தை சேர்ந்த சையத் அபுதாஹிர் என்பவர் குடும்பத்துடன் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா சமாதியில் கந்தூரி கொடுப்பதற்காக ஆட்டுக்கிடாயுடன் வந்தார். அப்போது காவல்துறையினர் மலை மீது ஆட்டுக்கிடாயுடன் செல்ல அனுமதி இல்லை என மறுத்ததால் அங்கிருந்து அந்த வந்த அபுதாஹிர் மற்றும் திருப்பரங்குன்றத்தை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கும் காவல்துறையினருடன் வாக்குவாதம் ஈடுபட்டது. அதன் பின்னர் அமைதியாக கலைந்து சென்றனர். இன்று மீண்டும் இதற்காக கண்டன ஆர்ப்பாட்டமானது எஸ்டிபிஐ கட்சியுடன் இந்த பகுதியை சேர்ந்த ஜமாத்தை சேர்ந்த பொதுமக்களும் அறிவித்திருந்தனர். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையின் அனுமதி அளிக்காததால் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மலை மீது செல்லவிருக்கிறோம் என இந்த காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை சரிவராததால் உடனடியாக அங்கிருந்து கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என அனைத்து ஜமாத்தார்களையும் தற்போது வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி திருநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். மேலும் இந்த ஜமாத் தலைவர்கள் தற்போது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.